இந்த மிரரை வந்து எக்ஸாக்ட் ஹாஃபாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ரெண்டாக இப்போ நான் பிரிக்க போகிறேன். காரை ஒட்டின போர்ஷன் வந்து ஒன்று இருக்குது, அவே ஃப்ரம் த போர்ஷன் வந்து ஒன்று இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து வருது அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹைவேல லேன் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் லேன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும், உங்களால் வித்தின் த லேனுக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் அந்த சேஞ்ச் வந்து உங்களால் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அடுத்த லேனுக்கு வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணும் காரு. அடுத்த லேன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டிவைடராக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த டிவைடரில் போய் நம்ம இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு கர்வில் நீங்கள் லேன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது நீங்க லேன் சேஞ்ச் பண்ணும்போது எதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கார்ல இருக்கிற IRVM அண்ட் ORVM வந்து நீங்க செக் பண்ணணும். அதாவது காருக்கு உள்ள இருக்கிற ரியர் வியூ மிரரும் காருக்கு வெளியில இருக்கிற ரியர் வியூ மிரரையும் வந்து நீங்க கண்டிப்பாக நீங்க செக் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், லேனை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதை செக் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம மிரர் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் மிரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒய்டான ஒரு வியூ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் மிரர்லேயே கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரிகிறது வந்து ரொம்ப க்ளோஸராக தெரியும், பட் ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வால் கிளாக்கோட டைம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறக்காக ஒரு ½ hour வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த டைமை பார்த்தே நம்ம கிளம்பி போயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமை பார்த்துட்டு ½ hourக்கு பதிலாக ஒரு 40 minutes கம்மி பண்ணி நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஹியூமனோட மைண்ட் செட்டே அப்படி தான். அதே மாதிரி தான் வந்து இந்த மிரரும். அப்போ இந்த மிரரில் வந்து ஈவன் தோ பக்கத்தில் தெரிஞ்சால் கூட சரி, ஓகே, இது வந்து நமக்கு மிரரில் தான் பக்கத்தில் தெரியும், பட் ஆக்சுவலாக வந்து நல்லாவே தள்ளி தான் வருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு லேனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்து இந்த மிரரை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த ஒரு பின்னாடி வர்ற அந்த வெஹிக்கிளோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸை ஈஸியாக நீங்கள் கணிக்கிறதுக்காக இந்த சைட் வியூ மிரரில் வந்து ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஒயிட் போர்டு மார்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிரரை வந்து நம்ம ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெளியில். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிரரை வந்து எக்ஸாக்ட் ஹாஃபாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ரெண்டாக இப்போ நான் பிரிக்க போகிறேன். இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறோம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக நான் போடுறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மிரரை வந்து எக்ஸாக்டாக ஹாஃபாக வந்து இதில் பிரிச்சிருக்கேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2 போர்ஷன் வந்து இதில் கிடைக்குது. சரியா? இப்போ இந்த எந்தெந்த போர்ஷன் இப்போ எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோட கேமரா வந்து கரெக்டாக என்னோட ஒரு ஐ கான்டாக்டில் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம காரை ஒட்டின போர்ஷன் வந்து ஒன்று இருக்குது, அவே ஃப்ரம் த போர்ஷன் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து நமக்கு பின்னாடி வருது, நமக்கு பக்கத்து ட்ராக்கில் பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எதில் விசிபிளாக தெரியும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் மோஸ்ட் இந்த ஜோனில் தான் வந்து நமக்கு என்ன தெரியும், அந்த வெஹிக்கிள் வந்து விசிபிளாக தெரியும். இதை கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த போர்ஷனுக்கு நீங்கள் போகும். நல்லா கவனித்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து நமக்கு இந்த லெஃப்ட் மோஸ்ட் போர்ஷன், அதாவது இதை வந்து சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த போர்ஷனில் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளுக்கும் நமக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 meters வந்து கேப் வந்து இருக்கும். ஓகே, ஒன்ஸ் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து சேஃபர் ஜோனில் இருந்து அதுக்கு அடுத்த போர்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது, இல்லை அந்த லைன் மேலே ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 meter கேப்பில் வந்து நமக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் கேப் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லேன் வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் எப்போ தான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேஃபர் ஜோனில் அந்த வெஹிக்கிள் வந்து தெரிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் லேனை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். எப்போ அது இந்த லேனில் இந்த சேஃப் ஜோனில் இருந்து
அடுத்த லொக்கேஷனுக்கு உங்களோட அந்த பின்னாடி வர்ற வெஹிக்கிள் வந்து தெரியுதோ அப்போ என்ன அர்த்தம், அவங்க நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் அந்த லேன் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஒரு 3 லேன் இருக்கிற ஒரு ரோடு நீங்கள் லெஃப்ட் மோஸ்ட் லேனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஜோனுக்கு வரவே வராது. அது என்ன ஆகும்னா இந்த ஜோனுக்கும் வெளியில தான் அது வந்து தெரியும். கிட்டத்தட்ட பாதி இதுலையும் பாதி வெளியிலையும் தெரியும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிற லேனை விட்டு தள்ளி அதுக்கு அடுத்த லேனில் தான் அவங்க இருக்காங்க. சரியா? அதனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற லேனோட வெஹிக்கிளை வந்து கண்டிப்பாக இந்த சேஃப் ஜோனில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் லேன் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் லேன் ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் எந்த லேனுக்கு போக போகிறீங்களோ அந்த லேனுக்கு சைடில் நீங்கள் இண்டிகேட்டர் போடணும். ரைட்? அப்போ வந்து மினிமம் வந்து 3 ஃப்ளாஷ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இருக்கிற கார்லலாம் வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ், அதாவது இப்போ என்னோட காரில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ இருக்கிற கார்லலாம் இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் ஒரு தடவை லைட்டை அப்படி தட்டி விட்டிங்கன்னா என்னாகும் அப்படின்னா 3 தடவை வந்து அந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். சரியா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், லேனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? இதே மாதிரி ஒரு ரூலை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடு மிரருக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் பழகுற வரைக்கும் இந்த மாதிரி முடிஞ்சால் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மிரரில் ஹாஃப் போர்ஷனுக்கு மேலே ஒரு பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் வந்து வந்துருச்சு, அப்படி தள்ளி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லேனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்க வந்து நமக்கு க்ளோஸராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஹைவேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரியணும். சரியா? மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.